இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட மினி டைலரிங் ஷாப்ல டே 10 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளவுஸ் ஸ்டிச்சிங் தான். இந்த பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போறேன், வித்தவுட் பிளவுஸ் தான். சரிங்களா? கொஞ்சம் டே பை டே வந்து ஒர்க் வந்து லோடு அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கொடுக்கவே முடியல என்னால். லைவுக்கு கூட வந்து கொஞ்சம் வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறத்துலேருந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் தான் இருக்க போகுது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிளானிங் இருக்குது. சரிங்களா? அண்ட் இந்த ட்ரைபோர்டு இஷ்யூ வேறு. இந்த ட்ரைபோர்டு ஸ்டாண்டு மாதிரி இருக்கா, நம்ம மிஷின் கிட்ட வச்சு தைக்கிற மாதிரியான ட்ரைபோர்டு வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு டிசைன்ஸ் என்ன டிசைன் பண்ணுறேன், இந்த ப்ளவுஸ்லேயே என்ன ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், கட்டிங் வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ட்ரைபோர்டு வச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், போட்டாலுமே வந்து புரிகிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கே புரிய மாட்டேங்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியுன்னு சொல்லுங்கள். அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமா நான் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். நம்பிக்கையாக இருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம சீக்கிரமாக போய் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாமா? இப்போது பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, பட்டன் பீஸு, கிராஸ் பீஸு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 நம்ம எப்போதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து கிராஸ் பட்டி எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பீஸ் அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு பேக் பீஸில் பின்னுக்கு அடிச்சுட்டு 2 டாட் பிடிச்சி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா 75% ஒர்க் வந்து முடிஞ்சுது. சில நேரத்தில் ஏற்ற இறக்கம் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமே இந்த பின்னாடி பட்டி அடிக்கிறது தான். அதுக்கு நம்ம இதை மாதிரி இப்படி குறிச்சிட்டோம்னா எந்த அளவுக்கு அடிக்கணும், முன்னாடியே வந்து 1.5 அளவுக்கு தான் வைப்போம். இங்கே அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம இப்படி குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவு தெரியும். பின்னுக்கு வந்து மடிச்சு அடிச்சாச்சு. 2 டாட் அடிச்சிட்டோம்னா பேக் பீஸ் ரெடி ஆகிடும். பேக் பீஸில் 2 டாட் அடிச்சுட்டு பின்னாடி மடிச்சு தச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை மடிச்சு அடிச்சுட்டு கையை வந்து குறைஞ்சி வெட்டிட்டு இதில் அட்டாச் பண்ணிட வேண்டியதான்.
கையை நம்ம குடஞ்சி வெட்டிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பிடிச்சிடலாம். உடம்பு பிடிச்சிட்டு கழுத்து பீஸ் வச்சுட்டோம்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பிடிச்சி அடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி. கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணியாச்சுன்னா ஃபினிஷ் ஆகிடும். காய்ஸ் ஃபைனலி நம்மளோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ப்ளவுஸ் எப்படி இருக்குது, ப்ளவுஸ் ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.